பைக்ல போகும்போது ஹேர் எல்லாம் எப்படி நீங்க வச்சுப்பீங்க? பைக்ல போகும்போது நான் நிறைய பேர்ட்ட திட்டு வாங்கியிருக்கேன். முடியில மாட்டிட்டு கீழே விழுந்தேன்னா போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போயிடுவியா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. முடின்றது அழகு அப்படின்றத விட அதில் ஆபத்தும் கலந்துருக்கு. பார்த்து நம்ம வந்து சேஃபாக இருந்தோன்னா ஓகே. இப்போ ஒரு வேளை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், விட்டுட்டோம் அப்படின்னா டயரில் மாட்டிக்கிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? சடனாக அப்படி உட்காந்துட்டு என்னன்னு எந்திரிச்சோம் அப்படின்னா யாராவது மிதிச்சிருவாங்க. இப்போ இந்த தமிழா பற்றி பேசுவோம். நான் போகும்போது அவங்க வந்து எல்லாருமே ஜாலியாக இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. பேசும்போது சந்தோஷமா சிரிக்கிறவங்க யாரும் நிம்மதியா இல்லைன்றத அந்த இடத்துல நான் ஃபீல் பண்ணேன். அந்த ட்ரெஸ் அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பா அவங்க ஃபீல் பண்றாங்க. விட்டுறலாமே. நீ என்ன கேள்வி கேட்ப? நான் கேள்வி கேட்குற இடத்துல இருந்தா தானே நீ கேட்ப. டுவர்ட்ஸ் இந்த ஷோவோட எண்டில் வந்து நிறைய பேர் அவங்களோட தாட்ஸை மாற்றிக்கிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல என்ன நடந்துச்சு? ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். மேம், இந்த ஆஃப்டர் பிரெக்னன்சி கேர் பற்றி பேசியிருந்தீங்க. முடி வந்து எனக்கு கொட்டவே இல்லை, நான் சரியாக சாப்பிடாததுனால கொட்டுச்சு, தண்ணி குடிச்சோடனே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. வேற இந்த ஆயிலில் ஏதாவது மாற்றி பார்த்தீங்களா? ஏதாவது இது போட்டால் கொஞ்சம் நல்லா, ஏன்னா அப்போ சொல்லுவாங்க நிறைய பேர் வீட்டில் இது பண்ணுங்க அது பண்ணுங்க. மாற்றினேன். நடுவில் வந்து என்ன பண்ணேன்னா செக் ஆயிலோ இல்லை எதுவுமே நான் யூஸ் பண்ணல. ஏன்னா எனக்கு அதுக்கெலாம் வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குற அளவுக்குலாம் எனக்கு இப்போ அப்போதைக்கு எனக்கு ஆள் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா அது ஆம்லா ஆயில் இருக்குல்ல, ஆமாம் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து முடி வந்து கொஞ்சம் கொட்ட தான் செஞ்சிச்சு. ஆனால் ஒரு 2 months அப்படி கொட்ட ஆரம்பிச்சிச்சு. சரி, அப்பவும் ஃபீல் பண்ணேன், கொட்டுது என்னடா பண்ணுறது அப்படி சொல்லிட்டு டாக்டர்கிட்டையும் போய் கேட்டுட்டேன். அவங்க இந்த டைமில் அப்படிதாம்மா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன், ஆயில் வந்து அதை ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன ஆயிடுச்சுன்னா அது வளர ஆரம்பிச்சோடனே நான் என்ன பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் வளர்ந்துச்சுன்னா அவ்வளோதான் நம்மளுக்கு அப்படி சொல்லிட்டு டோட்டலாக அந்த ஆயிலை யூஸ் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். அது வந்து ஒரு மெயின் சீக்ரெட் பிரெக்னன்சிக்கு அப்புறம் நல்ல ஒரு நம்மளோட ஹேர் லாஸ் நான் யூஸ் பண்ணேன். அது ஒரு விஷயம். அடுத்து வந்து நிறைய இந்த நீங்க கூட சொன்னீங்க, இந்த எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் ஸ்டைலிங் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேள்வி வந்து இந்த ஜென்ரலாக இந்த மாதிரி லாங் ஹேர்ல நாங்கள் எங்கே நோட்டீஸ் பண்ணுவோம், இந்த ரோட்ல பைக்ல போகும்போது இந்த மாதிரி தான் பார்த்துட்டு செம்மையா இருக்கே அப்படியே பேசிட்டே போவோம் நமக்குள்ள போகும்போது. அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா? பைக்ல போகும்போது ஹேர் எல்லாம் எப்படி நீங்க வச்சுப்பீங்க? பைக்ல போகும்போது நான் நிறைய பேர்ட்ட திட்டு வாங்கியிருக்கேன். திட்டுவாங்களா? ஆமா. என்ன சொல்லுவாங்க? ஏமா முடிய முன்னாடி போட்டு போமா அப்படின்னுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வேகமாக, நானும் வந்து ஸ்பீடாக தான் பைக்கும் ஓட்டுவேனே. ஏன்னா எனக்கு காலையில் நான் சீக்கிரமாக போகணுன்றதுனால நான் இங்கேருந்தே லேட்டாக போவேன். அந்த நேரத்தில் சீக்கிரமாக போவேன், வேகமாக போவேன். முடியல மாட்டிட்டு கீழே விழுந்தேன்னா போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போயிடுவியா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. இப்போ கீழே விழுந்துட்டேன்னா இப்போ நீ வேகமாக போகிற, வண்டியில் முடி மாட்டிக்குது, இப்போ போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போயிடுவியா, நீ போக வேண்டிய இடத்துக்கு நான் ஹாஸ்பிட்டல் தான் போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. இன்னொன்று என்னன்னா, முடின்றது அழகு அப்படின்றத விட அதில் ஆபத்தும் கலந்துருக்கு. இப்போ நம்ம ஒரு 2 வீலரில் போகும்போது பின்னாடி என்ன பண்ணணும், நம்ம பார்த்து நம்ம வந்து சேஃபாக இருந்தோன்னா ஓகே. இப்போ ஒரு வேளை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், விட்டுட்டோம் அப்படின்னா டயரில் மாட்டிக்கிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? டயர் அளவுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு போகும். ஒரு சில டைம்ல நம்மளுக்கு இப்போ இந்த சைடு போச்சுன்னா பரவாயில்ல, இந்த சைடு நம்ம வந்து இதுவாச்சுன்னா டயர் சைடு போயிடும். அப்போ என்ன ஆகும், அதுவும் நம்மளுக்கு ஆபத்து தானே. இப்போ அழகும் ஒரு வகையில் ஆபத்து தான். இதில் வந்து அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. நிறைய பேர் உங்கள் முடியை பார்த்து வந்து ரேண்டமாக பார்க்குறவங்க கூட வந்து நிறைய பேசியிருப்பாங்க, நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. மறக்க முடியாத ஒரு காம்ப்ளிமெண்ட்னா என்ன சொல்லுங்க? மறக்க முடியாத காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னா ரீசண்டாக நடந்துச்சு. நான் கடைக்கு போயிட்டு வரும்போது ஒரு அக்கா ஒருத்தவங்க, திருநங்கை, அவங்க ஆட்டோவில் வந்துட்டு இருந்தாங்க. எனக்கு பின்னாடி அவங்க வந்துட்டு இருந்தாங்க, நாங்கள் முன்னாடி போயிட்டு இருந்தோம். அப்போ வந்து செய்கையில் தான் ஃபஸ்ட்டு காமிச்சாங்க, சூப்பராக இருக்குது சொன்னாங்க. அப்புறம் எனக்கு வண்டிக்கு முன்னாடி வந்து நிறுத்திட்டு அப்படி வச்சு திஷ்டிலாம் எடுத்துகிட்டு போனாங்க. அது வந்து எனக்கு கொஞ்சம் மறக்க முடியாத மூமெண்ட், நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த சின்ன வயசுல வந்து எங்கள் அப்பா வந்து தலையில் எண்ணெய்லாம் நல்லா தேய்ச்சி விடுவாங்க. அது வந்து அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு ஃபீல், நல்ல ஃபீல். இன்னமும் அதை வந்து ஃபீல் பண்ண தோணுது, ஆனால் அது நம்மளுக்கு கிடைக்காது.
இப்போ வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அந்த ஒரு நல்ல ஃபீல் நான் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட பார்க்குறேன். அவ்வளோதான். ஆமா அஃப்கோர்ஸ் கண்டிப்பா. யாருக்கு தானே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ் ஆயிருக்காரு. என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் Yes. பார்க்குறேன். ஸ்கூல் காலேஜஸ்லலாம் வந்து நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைச்சு. ஏன்னா ஜென்ரலி சொல்லுவாங்க ஸ்கூல் படிக்கிறது வரைக்கும் முடி நல்லா இருந்துச்சுப்பா, அதுக்கப்புறம் தான் கொட்டிடுச்சு அப்படின்லாம் இருக்கும்போது அந்த ஸ்கூல் லைஃப்ல உங்களுக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்திருக்கும். எப்படி இது நீங்க டெய்லி உங்க அம்மா பாவலை எப்படி இவ்வளவு தூரம் பின்னி அதுக்கே டைம் ஆகும்ல, மடிச்சு வேற திட்டுவாங்க. கட்டணும். அப்படியா? காலையில் தலை வரணும்னா வர்றேன்னுவாங்க. அப்புறம் லேட் ஆகிடும். நான் அழ ஆரம்பிச்சிருவேன். டைம் ஆயிடுச்சு, நான் லேட்டாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. காலேஜுக்கு ஒரு நாள் கூட சீக்கிரமாக போக மாட்டேன். நான் சீக்கிரமாக போனேன் எனக்கு ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுவாங்க. ஓகே. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. லேட் ஆகிடும், ஒரு சில நேரத்தில் லேட் ஆகிடும், சில நேரத்தில் நானே அதுக்கப்புறம் நானே பழகிக்கிட்டேன். நம்மளே பார்த்துக்கணும், நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது தமிழில் கூட ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்களே, நான் வந்து தலை வர்றதுக்காக அம்மாட்ட வந்து நான் காலையில் போய் கேட்பேன், அவங்க வந்து வரமாட்டாங்க. ஒரு கட்டத்தில் எனக்கே வந்து கஷ்டமாயிட்டு அதனால தானே இந்த முடியை கட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. பட் முடி இதுவரையும் உங்க வாழ்க்கையில நீங்க கட் பண்ணதே இல்லையா? வாழ்க்கையில கட் பண்ணதே இல்லையான்லாம் இல்லை, நான் முடி கட் பண்ணியிருக்கேன், நிறைய தடவை கட் பண்ணியிருக்கேன். அதோ இப்போ வரும்போதும் கட் பண்ணிட்டு தான் வந்தேன். இப்போ இங்க வரும்போது நான் முடி கட் ஐயோ பண்ணிட்டு ஏங்க எங்களுக்கு கஷ்டமா இருக்கு நீங்க முடி ஏன் அப்படின்னா நம்ம சடனா அப்படி உட்காந்துட்டு என்னன்னு எந்திரிச்சோம் அப்படின்னா யாராவது மிச்சிருவாங்க, அந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய. ஆமா, மனசு கஷ்டமா இருக்கும்லங்க கட் பண்ண. இல்லை என்ன கஷ்டம் இருக்கு, அது ரொம்ப கட் பண்ணிட்டா அது வளர போதும், அவ்வளவுதான். வளராத எங்களுக்கு தான் அதோட கஷ்டத்தை முடி கட் பண்ணா அது வளர்க்கறது. வளர்ந்துற போகுது, அவ்வளவுதான். இதை மெயின்டைன் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கும்ல, எத்தனை வருஷமா இந்த ஹேரை நீங்க இதே லென்த்தோட இதே டென்சிட்டியோட எத்தனை வருஷமா மெயின்டைன் பண்றீங்க? எனக்கு 5th படிக்கிற வரைக்கும் என்னோட அம்மா வந்து எனக்கு முடிய வளர்க்கவே விட மாட்டாங்க, கட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே ஓகே. சுத்தமாக வளர்க்கவே விட மாட்டாங்க. அதுக்கப்புறமா 6th தான் நான் வந்து முடி வந்து எனக்கு வளர விட்டாங்களே. அதுக்கு முன்னெல்லாம் வந்து கட் பண்ணிவிடுவாங்க, ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் விட்டதுனால அப்புறம் இந்த காலேஜ் போனதுக்கு அப்புறத்துலேருந்து எனக்கு நல்ல முடி வளர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னெல்லாம் நார்மலாக தான் இருந்தது. அப்படின்னா ஒரு 20 இயர்ஸ் இருக்கும், 20 வருஷமா இதை அழகா மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. எஸ் சூப்பர். இப்போ இந்த தமிழா பத்தி பேசுவோம். அங்க வந்து 2 சைடுமே பார்க்க முடிஞ்சது. ஓ லாங் ஹேர் வச்சிருந்தா இவ்வளோ பெனிஃபிட்ஸும் இருக்கு, சம்டைம்ஸ் உங்களுக்கே நிறைய கஷ்டங்கள் இருக்கு சொல்லியிருந்தீங்க. அந்த சைடு அவங்க ஃபேஸ் பண்ண சில விஷயங்கள்லாம் அது இன்னும் எக்ஸ்ட்ரீமா இருந்துச்சு. ஒரு வாஷ்ரூம்ல கூட அவங்கள வந்து இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஹேர் வச்சிருக்க அப்படிங்கிறதுனால நீ இப்போ பொண்ணே இல்லை அப்படின்னு சொன்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும் போது எங்களுக்கே கஷ்டமா இருந்தது. ஸோ அதை பத்தி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அவங்க சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதாவது அவங்களும் ஒரு பெண் தான், ஒரு உருவத்தை வச்சு அவங்களோட தோற்றத்தை வச்சு இவங்க இப்படிதான் எப்படி ஒருத்தவங்க ஜட்ஜ் பண்றாங்க. அது யாரா இருக்கட்டுமே, அவங்களும் ஒரு மனுஷங்க தானே. அப்படி பார்க்காம ஏன் ஒரு பையன் வந்து ஏன் அந்த இடத்துல படக்கூடாதா, அப்படியே இருந்தாலும் கேட்குறேன். ஒரு பையனா இருக்காங்க, அவங்க அந்த இடத்துல வந்து படுத்தா தப்பா? அதுல என்ன அவங்க தப்பு கண்டுபிடிச்சிட்டாங்க? இவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் ஒரு ரெஸ்ட் ரூம் போனேன், அந்த ரெஸ்ட் ரூம்லேருந்து என்னை வந்து வெளியில் இது பண்ணுறாங்க அப்படின்னும் போது அது வந்து அவங்க சொல்லும்போது அதை நம்ப வைக்கப்படுற விஷயம். ஒருத்தவங்க கிட்ட வந்து மனமாற்றத்தை வந்து உருவாக்கிக்கணும். அதாவது நம்ம அதாவது அப்போ ஜென்ரேஷன்லேயும் வந்து இருந்தாங்க, மாற்றங்கள் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போவும் இப்படி தான் இருக்காங்களா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அவங்க சொல்லும்போது எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஜென்ரலி இந்த ஷார்ட் ஹேர் வச்சிருந்தாலே இது இப்படி தான் இருப்பாங்கன்ற ஒரு விஷயம், ஒரு கட்டமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஷார்ட் ஹேர் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அவங்க பிஹேவியர்லாம் பையன் மாதிரி தான்ப்பா இருக்கும், அவங்க பண்ணுறது தான் இவங்களும் பண்ணுவாங்க. பேசிக்லி வந்து நான் தைரியமாக இருக்கேன் அப்படிங்கிறத காமிச்சிக்கிறதுக்கு தான் ஷார்ட் ஹேர் வச்சுருக்காங்க அப்படின்னு நிறைய இருக்கும். அவங்க ஒரு மாதிரி திமிரா நடந்துப்பாங்க, அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். பேசிக்லி ஒரு கரெக்டான ஒரு பர்செப்ஷனே இருக்காது. நீங்கள் இந்த ஷோக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இங்கே போய் அவங்களெல்லாம் பார்த்துட்டு வந்தப்பறம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நான் போகும்போது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், நான் போகும்போது அவங்க வந்து எல்லாருமே ஜாலியாக இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்களுக்குள்ள வந்து எந்த ஒரு பொறாமையும் இல்லை. அதாவது நம்ம ஒரு கருத்தை சொல்ல வரோம் அப்படின்னா நீங்கள் மைக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அவங்க மைக் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம கருத்தையும் நம்ம வந்து ஷேர் பண்ண முடியும். ஆனால் அவங்க அப்படி கிடையாது.
கூட நான் பேசுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்தவங்க பேசிட்டே இருந்தாலும் மைக் ஷேர் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஒண்ணு. அவங்களோட கருத்தை வந்து டக்குன்னு வந்து பேசுறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து அவங்க பேசும்போது சந்தோஷமா சிரிக்கிறவங்க யாரும் நிம்மதியா இல்லைன்றத அந்த இடத்துல நான் ஃபீல் பண்ணேன். எல்லாரும் ஒருத்தவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்க வந்து சந்தோஷமா இருக்காங்கன்னு பொருள் கிடையாது. அவங்க ஒரு ஒரு விஷயமும் ஷேர் பண்ணும்போது, அதாவது என் உடம்புல அவங்க நான் வந்து என் உடம்புல வந்து அவங்க வந்து என் பெர்மிஷனே இல்லாம அவங்க வந்து இது பண்றாங்க அப்படின்னும் போது அதெல்லாம் வந்து வருத்தப்படுற விஷயம். ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை வந்து எனக்கு என்னன்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்த விட்டு கடந்து போயிடுறோம். அது ஒரு பெண்ணாவும் இருந்தாலும் சரி, ஒரு ஆணாவும் இருந்தாலும் சரி, எனக்கு என்னன்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடுறோம். அப்படி போகாம அந்த இடத்துல நம்ம ஏன் நின்று கேட்கறது இல்லை? ஏன் கேட்கறது இல்லை? ஏன் இப்படி நடக்குது? ஏன் அவங்கள வெளில அனுப்புறீங்க? அந்த ஒரு நபர் தான் அவங்கள வந்து வெளியில போன்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அந்த இடத்துல இல்லையா? ஏன் அவங்க கேட்கலையா? ஏன் அவங்க போகக்கூடாதான்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு 4 பேர் பேசியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு மனசுல வந்து இவ்வளோ வந்து ஆழமா அந்த விஷயம் பதிஞ்சிருக்காதே. அவங்க கேஷுவலா இருந்திருப்பாங்களே. இதுல வந்து அவங்க எவ்வளோ விஷயத்த வந்து அவங்க மனசுல வந்து எவ்வளோ வந்து அவங்க வருத்தத்தை வந்து வச்சிருப்பாங்க. அந்த வருத்தம் தானே இவ்வளோ மக்கள் முன்னாடி வந்து அவங்க பேசணுன்ற ஒரு இது வந்து இதுவா இருக்கு. பேசிக்கலி அந்த தோற்றத்தை வச்சு எதையுமே ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஆமா அது பார்க்கும்போது நம்மளுக்குமே தெரிஞ்சது. உங்க சைட்லயும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக ஷோட ஸ்டார்டிங்ல நிறைய பேர் அவங்கள பார்த்து வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னவங்க ஒரு மாதிரி டுவர்ட்ஸ் இந்த ஷோவோட எண்டில் வந்து நிறைய பேர் அவங்களோட தாட்ஸை மாற்றிக்கிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல என்ன நடந்துச்சு? ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, பேசும்போது என்னமோ வந்து அந்த இடத்துல வந்து ஒரு விவாதமாக தான் பேசினாங்களே. ஆமாம், பேசும்போது ஸ்டார்டிங்கில். அப்புறம் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க ஷேர் பண்ணும்போது அப்போதான் வந்து இந்த சைடில் இருக்கவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அது வரைக்கும் வந்து பெண்மையை பற்றி பேசினாங்க, ஹேரை பற்றி பேசினாங்க, என்ன ஆயில் யூஸ் பண்ணுன்னு பேசினாங்க, நிறைய டாபிக் வந்து பேசினாங்க. அவங்க வந்து எப்போ வந்து அந்த விஷயத்த வந்து அவங்க மனசை விட்டு அவங்க பேச ஆரம்பிச்சாங்களோ அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கவங்க ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிட்டாங்க. எதுவுமே அவங்க பேசவே இல்லை. அவங்க இப்போ வந்து யோசிச்சாங்களா, அவங்களும் பையன் மாதிரி இருக்காங்க, அவங்க பையன் மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் ஏன் நீங்க வந்து உங்களோட உரிமை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது உங்களோட உரிமை, நீங்க வந்து ஏன் வெளியில வந்தீங்க அப்படின்னு பேசுறாங்க. அப்போ வந்து நான் அதை வந்து ஃபீல் பண்ணேன். என்னன்னா இப்போ என் உரிமையை கூட வந்து நான் வந்து என் உரிமையை நான் சண்டை போட்டா கூட எனக்கு கிடைக்காது போல இருக்கு. எனக்காக வந்து 4 பேர் பேசினாதான் என் உரிமை எனக்கு கிடைக்கும் போல இருக்கு. இப்போ வந்து அந்த மாதிரி யாருமே யாருக்குமே பேச மாட்டாங்க. அங்கே இன்னொன்று சொல்லப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான கருத்து சில பேர் இந்த லாங் ஹேர் வச்சுருக்கவங்க சொன்னது வந்து உங்களை இதில் யார் பையன் யார் பொண்ணே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்ன அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அதுவுமே நிறைய டிபேட்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்குமே சோஷியல் மீடியாவில் போயிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு ஆக்சுவலாக எப்படி இருந்துச்சு அப்படி அந்த வார்த்தையை அவங்க சொல்லும் போது? எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. பார்த்த உடனே எனக்கு அப்படி தான் தோணுச்சு. நாங்கள் செட்டுக்குள்ளே போன உடனே நான் வந்து என் பையன் கூட வந்து 4 பேர் விளையாடிட்டு இருந்தாங்க. உண்மையாகவே நான் அவங்க பையன் தான் நினச்சிட்டு இருந்தேன். நான் செட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் தெரியாது அவங்களும் கேர்ள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் நாங்கள் ஷூட்க்கு உள்ளே போயிட்டோம். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிச்சு அவங்களும் கேர்ள் தான் போல இருக்கு அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் நானும் சொன்னேன், பக்கத்தில் இருந்தாங்க இல்லையா அவங்ககிட்ட, நான் அவங்களும் பாய் நினச்சிட்டு இருந்தேங்க, தெரியாது எனக்கு அப்படி சொல்லிட்டு. என்னென்னா அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவங்கள வந்து பையனாக மாற்றிருக்கு இல்லை, ஒரு சில விஷயங்கள் மாற்ற வச்சிருக்காங்க, அவ்வளோதான். பேசிக்கலி அந்த சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து அவங்க வந்து பல தோற்றமா சொன்னா வந்து பையன் மாதிரி இருக்கேன், நான் வந்து பையனா நான் போல்டா இருக்கேன், நான் வந்து இத்தனை டைமுக்கு வந்து எப்போ கூப்பிட்டாலும் வந்து நாங்கள் வந்து வெளியில் வருவோம், நீங்கள் வெளில வருவீங்களான்னு ஒரு கொஸ்டின் வச்சாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த காலகட்டத்தில் 10 மணிக்கு மேலேயே வெளில போக பயமாக இருக்குது இப்போதைக்கு. ஏன்னா நம்ம தான் நிறைய நியூஸ் பார்க்குறோம்ல, ஒரு குழந்தைக்கே என்னென்னமோ நடக்குது. அப்போது நம்ம ஏதோ ஒரு பயம், நம்மள அறியாமல் நம்மளுக்கு ஒரு பயத்தை உருவாக்கிட்டாங்க.
அதுலேருந்து நம்ம தான் மீண்டு வரணும், நம்மளுக்கு நம்ம தான் தைரியம் சொல்லிட்டு வெளில வரணும். அதை வந்து அவங்க வந்து எப்படி இது பண்ணுறாங்கன்னா, அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வச்சு இது பண்ணிக்கிறாங்க. சொன்னாங்க, அவங்களே சொன்னாங்க, நான் வந்து பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கேன், நான் வந்து ஒரு பையனாக தான் வந்து மற்றவங்களுக்கு தெரிவேன், அப்போ நான் எத்தனை மணிக்கு வேணாலும் வெளியில் போகலாம் வரலாம், அப்போ ஒரு பையனாக தான் என்னை வந்து மற்றவங்களும் பார்ப்பாங்க, ஒரு பொண்ணாக வந்து என்னை பார்க்க மாட்டாங்க, நான் பயம் இல்லாமல் வெளில போகலான்னு அவங்களே சொன்னாங்க. அப்போ வந்து ஒரு அந்த அந்த ட்ரெஸ் அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. விட்டுறலாமே, ஏன் வந்து அவங்களோட வழியில் அவங்க கரெக்டாக இருக்காங்களா, ஓகே அவங்க அந்த மாதிரி விட்டுற வேண்டியது தானே. சும்மா ஏன் நீ ஏன் இந்த ட்ரெஸ்ஸு போடணும், ஒரு முடி வளர்க்கணும், அது அவங்களோட விருப்பம் தானே. அதையே வந்து நீ இப்படி தான் இருக்கணும், பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும், எவ்வளோ காலத்துக்கு தான் இப்படியே இருக்கணும், இல்லை என்ன இருக்குன்னே எனக்கு தெரியல. அவன் எவ்வளோ மாறி போச்சு, இதுவும் மாறட்டுமே. ட்ரெஸ்ஸுங்கிறது ஒருத்தவங்களுடைய உரிமை, யாருக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது வந்து போட்டுக்கலாம். எஸ். அண்ட் ஃபைனலி இந்த விஷயத்தோட முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய அங்கே வந்து பேசப்பட்டுச்சு. ஒரு ஃபெமினின் எனர்ஜி அப்படின்னா என்ன நிறைய பேசப்பட்டுச்சு. ஸோ இன் ஜென்ரலி வந்து முடி நிறைய வச்சுருந்தாலே வந்து ஒரு 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 லக்ஷ்மி கலாட்சம் அந்த மாதிரிலாம் நிறைய ரொம்ப டேர்ம் பண்ணுவாங்க. அது நிறைய சங்க காலங்களாக இருக்கட்டும், இப்பயுமே ஒரு சில வீட்டில் வந்து முடி நல்லா வச்சுருந்தா நல்லா பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்காப்பா, ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலி இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் தான் ஜென்ரலாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நீங்கள் சொல்லுங்கள், அந்த ஃபெமினின் எனர்ஜி அப்படிங்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது? என்ன சொல்கிறது, ஒரு பொண்ணுக்கு வந்து முடி இருந்தால் அவங்க வந்து மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்க அப்படிலாம் எனக்கு வந்து தோணலை. ஏன்னா நான் எப்படி சொல்கிறது, அவ்வளோ அமைதியெலாம் நான் இல்லை. என்னோட இடத்துலன்னு சொல்லணுன்னா நான் அவ்வளோ அமைதியெலாம், எனக்கு கோவம் அதிகமாக வந்துடும். கோவம் வரும், ஏதாவது நியாயமான விஷயங்கள் நான் இப்போ செய்யாத ஒன்று நான் செஞ்சேன், இப்போ பேசாத ஒன்று நான் பேசினேன் அப்படின்னும் போது எனக்கு கோவம் வரும். அது வந்து ஒரு முடியோ இல்லை நம்ம போட்டிருக்க உடையோ இதால் வந்து நம்மளோட பொறுமையை வந்து நம்ம அடக்க முடியாது. எல்லா பெண்களுக்கும் கோவம் வரும், அது ஒரு மனுஷனோட இயல்பான குணம், அவ்வளோதான். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க, ஷோவை பற்றியும் முக்கியமாக உங்களோட ஹேரை பற்றியும். அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி இப்படியே இருக்கணும். அண்ட் இன்னும் ஏதாவது நீங்கள் சொன்ன நிறைய டிப்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்தாங்க, அதையெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பாக 10 days உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன். எஸ், தேங்க்யூ காயத்ரி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பிளைன்ஸ்.